Exercise 7.7 question number 1. Find the intervals of concavity and point of inflection for the following functions. So நமக்கு 3 options இருக்கு. So one by one பார்க்கலாம். First option நமக்கு f of x is equal to x into x minus 4 the whole square இருக்கு. So first நம்ம intervals of concavity நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு first நம்ம என்ன பண்ணுவோம், f double dash of x வேணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், first f dash of x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் f double dash of x கண்டுபிடிச்சிக்கலாம். So கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். f of x is equal to x into x minus 4 the whole square. So இப்போ f dash of x நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இது uv மெத்தட்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு uv னா தெரியும் u dash v plus v dash u. So first u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே as it is வச்சுப்போம். அடுத்து v டிஃபரன்ஷியேட் பண்ணி u வந்து as it is அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் f dash of x u நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். இப்போ v வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் x minus 4 the whole square plus u அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இது x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 into x minus 4 the x ஸ்கொயர்னா நமக்கு 2x கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து x கியூபு. ஓகே கொஷின் செக் பண்ணிக்கிறேன். x கியூப், ஓகே சாரி x கியூப். இப்போ x கியூப் அப்படின்னா நமக்கு x கியூப்னு போது 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ 2 into x minus 4 the whole square. ஸோ இங்கேயும் நமக்கு கியூப், ஏன்னா v வந்து நம்ம as it is இங்கே வச்சுக்கிறோம். அப்போது x minus 4 the whole cube plus x into 2 into x minus 4 the whole square. இப்போ ரெண்டுத்துலையுமே நமக்கு x minus 4 the whole square காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், x minus 4 the whole square வெளியில் ப்ராக்கெட் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இதுலேருந்து ஒரு x minus 4 the whole square 2 டேர்ம் வந்துடுச்சு, இங்கே 3 டேர்ம் இருக்கிறதுல. அப்போ ரிமைனிங் ஒரு x minus 4 இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே நமக்கு 2x கியூப் இருந்துச்சு இல்லையா, அப்போ நமக்கு இது வந்து 3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, 3x ஸ்கொயரு. ஓகேவா, அப்போ நமக்கு இது வந்து நமக்கு இங்கே ஒரு x வெளில போயிட்டால ப்ளஸ் 3xன்னு இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு வெளில போயிடுச்சு. அப்போது x minus 4 the whole square by, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4x minus 4 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு f dash of x. ஸோ இப்போ நம்ம கான்கேவிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு f double dash of x வேணும். ஸோ அகைன் இது uவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா u dash v plus v dash u. ஸோ அப்போ நமக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு x ஸ்கொயர்னா 2x கிடைக்கும். அப்போது 2 into x minus 4. இதை வந்து as it is அப்படியே வச்சுக்கலாம் 4x minus 4. அதே மாதிரி ப்ளஸ்ஸு இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து நமக்கு 1 அப்படின்னு 4ன்னு கிடைக்கும். இது வேல்யூ 1னா 4 into 1 4. நெக்ஸ்ட்டு இதை as it is அப்படியே வச்சுக்கணும் x minus 4 the whole square. இப்போ இது ரெண்டுத்துலையுமே x minus 4 இருக்குது, இங்கே x minus 4 இருக்குது. அதே மாதிரி நம்ம x minus 4 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 into 4x, இதில் நம்ம 4 வெளில காமனாக எடுத்துட்டோம்னா 2x minus 1 இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு x minus 4 வெளில வந்ததால் நமக்கு ரிமைனிங் வந்து 4 into x minus 4 இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சு இல்லையா, ஒன்று நம்ம வெளில எடுத்துட்டோம். அப்போது இங்கேயும் ஒரு 4 இருக்குது, இங்கேயும் ஒரு 4 இருக்குது. அதையும் நான் வெளில காமனாக எடுத்துடுறேன். 4 into x minus 4. அப்போ 2 into x 2x, இதை ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இதை -2. அதே மாதிரி இந்த 4 வெளில வந்துடுச்சு காமனாக இருக்கல, இங்கே வெறும் x minus 4 தான் இருக்கும். அப்போ 4 into x minus 4, இதில் எடுத்து ஆட் பண்ணால் 3x, இதை ஆட் பண்ணால் -6. ஸோ இப்போ நம்ம f double dash of x-ஐ 0 கூட ஈக்குவேட் பண்ணி நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 0 கூட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4x minus 4, அப்போ அது நமக்கு x minus 4ஆக கிடைக்கும். அப்போ 0, அப்போ x is equal to 4 ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3x minus 6 is equal to 0 அப்படின்னா 3x is equal to 6, அப்போ x is equal to 6/3 2ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட இன்டர்வல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -infinity to +infinity to 4. அப்போ இன்டர்வல்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, -infinity, 2, 2, 4, 4, infinity. ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்வல்ஸாக கிடைக்குது. ஸோ அப்போ அந்த இன்டர்வல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். இன்டர்வல்ஸு சைன் ஆஃப் f double dash of x. ஸோ f double dash of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் லாஸ்ட் ஸ்டெப்பு, அதை எடுத்து எழுதிக்கலாம். 4 into x minus 4
இன்ட்டு 3x மைனஸ் 6. ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து நான் ஒரு வேல்யூ இப்போ எடுக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து நான் ஒரு 0 எடுக்கிறேன் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிலேருந்து 2 + 0. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு 4 இன்ட்டு 0 மைனஸ் 4னா மைனஸ் 4. அதே மாதிரி இது 0 ஆகிடும், மைனஸ் 6ன்னு இருக்கும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வரும். அப்போ நம்ம கண்டிப்பாக இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. அதாவது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சல கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ இது கண்டிப்பாக கான்கேவ் அப். ஸோ கான்கேவ் அப்போட சிம்பிள் உங்களுக்கு தெரியும், கான்கேவ் அப். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு வேல்யூ நான் 3 எடுத்துக்கிறேன். 2லேருந்து 4க்குள்ள 3 எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 இன்ட்டு 3 மைனஸ் 4 மைனஸ் 1 கிடைக்கும். அடுத்து 9 மைனஸ் 6 3ன்னு கிடைக்கும். அப்போ இது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வரதுனால கண்டிப்பாக இது நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3 வந்து லெஸ் தென் 0. அப்போ இது கான்கேவ் டவுன். நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல் வந்து 5 எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5. ஸோ அப்போ 4 இன்ட்டு 5 மைனஸ் 4 1 கிடைக்கும். 5 3 15, 15 மைனஸ் 6 9 அப்படின்னு வரும். கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் 0. அப்போ நமக்கு இது கான்கேவ் அப். ஸோ கான்கேவ் அப்பு கிடைச்சிருக்கு, கான்கேவ் டவுனு, கான்கேவ் அப். நம்ம கான்கேவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், இன்டர்வல்ஸோட கான்கேவிட்டி. ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு அப்லேருந்து டவுன் போச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்லாம் கவனிங்க. ஸோ இங்கே நமக்கு 2ல் தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது சேஞ்ச் ஆகிருக்கு 2. அதே மாதிரி இங்கே 4. அப்போ 2லையும் 4லையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் positive to negative at x is equal to 2. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது எப்போ அப்படின்னா at x is equal to 2. அப்போ நம்ம f of 2 கண்டுபிடிக்கணும். ஸோ f of x நமக்கு என்ன அப்படின்னா x into x minus 4 whole cube. அப்போ 2 into 2 minus 4 the whole cube அப்படின்னா 2, இது minus 2 cube வரும். அப்போ 2 into minus 8 minus 16. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்டில், ஸோ ஃபஸ்ட் நமக்கு சி கமா எஃப் ஆஃப் சி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் சி வந்து நமக்கு எஃப் ஆஃப் 2 வந்து மைனஸ் 16. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நமக்கு 2 கமா மைனஸ் 16. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் negative to positive at x is equal to 4. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நமக்கு x is equal to 4 சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நான் வந்து f of 4 வேணும் எனக்கு. ஸோ அப்போ 4 into 4 minus 4 cube. இப்போ 0 ஆகிடுச்சுன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போது எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இங்கே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ, அதாவது எந்த பாயிண்ட்டு 4. ஸோ நம்மளோட f of 4 வந்து 0. ஸோ இதுதான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இங்கே நீங்கள் இந்த ப்ராக்கெட்டே போடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் கவலைப்படுத்தல. 2 மைனஸ் 16, இங்கே 4, 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்.